தங்கத்தை வைத்து சீனர்கள் ஆடும் ஆட்டம். கொத்து கொத்தாக வந்த மக்கள். உலக மார்க்கெட்டே கதறுது. சீனாவில் மக்கள் பலரும் கொத்து கொத்தாக தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளனர். அதிக லாபம் ஈட்டுவதற்காக தங்கம் உச்சத்தில் உள்ள போதே அதை விற்க தொடங்கியுள்ளனர். இது உலக மார்க்கெட்டில் தங்க விலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாங்காய் நகரின் முக்கிய வணிக வளாகம் ஒன்றில் தற்போது மக்கள் கூட்டம் ஒரு வித்தியாசமான இயந்திரத்தை சுற்றி மொய்த்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஏடிஎம் இயந்திரம் என்று நினைத்தால் தவறு. அது ஒரு அதிநவீன தங்க மறுசுழற்சி இயந்திரம். அதில் நீங்கள் தங்கத்தை கொடுத்து அப்படியே பணத்தை பெறலாம். கடையில் போய் விற்காமல் எடைக்கு எடை பணத்தை எளிதாக பெற முடியும். உலக சந்தையில் தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் தங்கள் கைவசமுள்ள பழைய நகைகளையும் பரம்பரை சொத்துகளையும் விற்று லாபம் பார்க்க சீன மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தங்கத்தை வெறும் ஆபரணமாக மட்டும் பார்க்காமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான முக்கிய சேமிப்பாக கருதும் நாடு சீனா. ஆனால் தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் $5,600 என்ற வரலாற்று சாதனை விலையை நெருங்கியுள்ளதால் மக்கள் இப்போது தங்கத்தை வாங்குவதை விட விற்பத்திலேயே அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கிங்ஹூட் குரூப் என்ற நிறுவனம் வைத்துள்ள இந்த நிற இயந்திரம் ஒரு ரோபோவை போல செயல்படுகிறது. இதில் உள்ள திரையில் ஷாங்காய் தங்கச்சந்தையின் அப்போதைய விலை நிலவரம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்கும் மோதிரங்கள், பதக்கங்கள் மற்றும் நாணயங்களை இயந்திரத்தில் போட்டதும் ஒரு ரோபோட்டிக் கை அவற்றை எடுத்து எடை போடுகிறது. பின்னர் ஒளி அலைகளை பயன்படுத்தி அந்த தங்கத்தின் தரம் துல்லியமாக பரிசோதிக்கப்படுகிறது. இந்த செயல்முறை முழுவதையும் வாடிக்கையாளர்கள் நேரலையாக வீடியோவில் பார்க்க முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு. இதன் மூலம் பலர் 10 மடங்கு லாபம் பார்த்து உள்ளனர். சீனாவில் மக்கள் பலரும் கொத்து கொத்தாக தங்கத்தை விற்க தொடங்கியுள்ளனர். அதிக லாபம் ஈட்டுவதற்காக தங்கம் உச்சத்தில் உள்ள போதே அதை விற்க தொடங்கியுள்ளனர். இது உலக மார்க்கெட்டில் தங்க விலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் தொடர்ந்து 4வது நாளாக அதிரடியாக சரிந்துள்ளன. 40 வருடங்களில் இல்லாத மிக மோசமான சரிவை தங்கம் வெள்ளி சந்தித்துள்ளது. குறிப்பாக வெள்ளி விலை ஒரே நாளில் 30% மேல் சரிந்து முதலீட்டாளர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் அடுத்த தலைவராக கெவின் வார்ஷ் என்பவரை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரிந்துரைக்க உள்ளதாக வெளியான தகவலே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அவர் ஒரு பணவீக்க எதிர்ப்பாளர் என்றும் அறியப்படுவதால் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலிவடைந்துள்ளது. இதன் எதிரொலியாக டாலருக்கு நிகரான தங்கம் மற்றும் வெள்ளியின் மதிப்பு சரிவை சந்தித்துள்ளது. நியூயார்க் சந்தையில் ஸ்பாட் தங்கம் விலை 13% வரை சரிந்து ஒரு அவுன்ஸ் $5,000க்கும் கீழ் சென்றது. இது 1980களுக்கு பிறகு ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. வெள்ளி விலை இன்னும் மோசமாக 36% வரை சரிந்து வரலாற்று சாதனை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்தியாவின் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் சர்வதேச சந்தையின் தாக்கம் அப்படியே எதிரொலித்தது. நேற்று பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் மத்திய பட்ஜெட் 2026 தாக்கல் செய்யப்படுவதால் சந்தையின் சிறப்பு வர்த்தகம் நடைபெற்றது. ஒரு கிலோ தங்கத்தின் விலை சுமார் 33,113 சரிந்து $1,50,849 என்ற அளவில் வர்த்தகமானது. வெள்ளி விலை ஒரு கிலோவுக்கு $1,07,971 சரிந்து $2,91,922 விற்பனையானது குறிப்பிடத்தக்கது.